வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணாலுமே நல்லா ஓடக்கூடியது. மெயினாக நம்ம கொஞ்சம் சிட்டி சைடாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஆப்டான பிஸ்னஸாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஒரு அத்தியாவசியமான பொருளாக மாறின ஒரு ப்ராடக்ட். ஸோ அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் தான். இது என்னென்னா பிபி ஸ்ட்ரிங் உண்ட் ஃபில்டர் கார்ட்ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஃபில்டர் செடிமெண்ட் கார்ட்ரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வேறு எதுவுமே இல்லை, இது ஒரு கார்ட்ரேஜ்னால் என்னது, ஒரு ஃபில்டர். இந்த ஃபில்டர் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பியூரிஃபை இருக்கும்ல, ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நூலால் ரெடி பண்ணது. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில ஃபில்டரில் வந்து ஸ்டீலில் இருக்கும் அந்த ஃபில்டர் வந்து. ஆனால் இந்த நூலில் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இது வந்து சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 10 இன்ச்சு, 20 இன்ச், 30 இன்ச்சு, 40 இன்ச் வரைக்கும் இதோட சைஸ் வேரி ஆகும். ஸோ அதோட அளவும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் வேரி ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் எதுவுமே இல்லை, பிபி பாலிப்ரோபைலன் நூல் தான். ஸோ இந்த நூலை வச்சு ரெடி பண்ணக்கூடிய கார்ட்ரேஜ். சரிங்களா? ஸோ நல்லா போகக்கூடியதான். ஸோ நம்மளுக்கு ஒரு கம்பெனியில் ஜஸ்ட் ஒரு ஆர்டர் எடுத்தால் போதும். ஸோ ரெகுலராக நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸும் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உங்கள் லோக்கலில் யார் இது பண்ணுறதா. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோன்னா, இதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணும், ஸோ இதுக்கான மிஷின் என்ன, இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த ஃபில்டரோட யூசேஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சில இதில் ஸ்டீலில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நூலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக பிபி பாலிப்ரோபைலன் நூலால் ரெடி பண்ணப்பட்டது தான் இந்த நூல். சரிங்களா? இதோட யூஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது தான். இது எப்படி கஸ்டமர்ஸ் வாங்குவாங்கன்னா, ஒரு ஃபில்டரில் 6 மந்த் ஒன் இல்லை 5 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபில்டர், இந்த கார்ட்ரேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இது வந்து இதோட யூசேஜ் இருக்கும். ஸோ அதனால் ரெகுலராக நம்மளுக்கு போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். சரிங்களா? ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்னா பிபி யான். ஸோ பாலிப்ரோபைலன் நூல் தான். ஸோ இதுக்கான ஃபஸ்ட் மெயின் ரா மெட்டீரியல் இது தான். அதுக்கப்புறம் கார்ட்ரேஜ் ஹோல்டர். ஸோ இந்த ஹோல்டரில் தான் நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ரா மெட்டீரியல். தென் இதுக்கான மிஷின். ஸோ இதுக்கான மிஷின் வந்து ஆன்லைனில் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள், பிபி ஸ்ட்ரிங் வுட் ஃபில்டர் கார்ட்ரேஜ் மேக்கிங் மிஷின் அடிச்சு பாருங்கள். இல்லை செடிமெண்ட் கார்ட்ரேஜ் மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மிஷினரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மிஷின் கரெக்டாக இருக்குதோ, ஸோ லோக்கலில் உள்ள மிஷினரிஸ் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு 60,000 இதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்காங்க. இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மிஷினில் வந்து நம்ம நூலை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக பேசிக்காக நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோலாம் நிறைய யூடியூப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஸோ நம்ம அவுட்லைனாக சொல்லணும்னா, ஜஸ்ட் நம்ம நூலை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணும், எந்த இன்ச்சு, 10 இன்ச்சுக்கு 20 இன்ச்சு, 30 இன்ச்சு, 40 இன்ச்சு, ஸோ எந்த சைஸ்க்கு வேணும் நம்ம சைஸ் மட்டும் செட் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒவ்வொரு கார்ட்ரேஜாக நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுத்துரும். தென் அதை வந்து நம்ம பேக் பண்ண வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளான ப்ராசஸ் தான். தென் பேக்கிங். ஸோ பேக்கிங் பண்ணும்போது நம்ம ஒரு பேக்கெட்லேயே எதையோ நம்ம ஹீட் சீலிங் மிஷின் மூலமாக நம்ம பேக்கிங் ஏதோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கான மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும், ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்மகிட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து பெருசாக ப்ரொமோஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. இனிஷியலாக இதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்ஓ பிளான்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும், இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ சின்ன கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம லோக்கல்லே ஷாப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் சென்டர், ரிப்பேர் ஷாப்பு அப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஸோ நம்ம அப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மொத்தமாக நம்ம கான்ட்ராக்ட் பேஸில் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது மட்டும் பண்ணாலே ஸோ ஒரு ப்ராப்பராக நம்மளால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல் டீட்டெயில் இல்லை, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான். ஸோ நீங்கள் அவுட்லைன் வேணும்னா நல்லா அனலைஸ் பண்ணிக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.